குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆன் எ பார்ட்டிக்கல் இந்த செக்ஷனில் உள்ள ரிமைனிங்கை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னதுன்னா ஒரு கராலரி என்னது அப்படின்னா, இஃப் F1 and F2 ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் choosing I and J in their directions அப்படின்னா நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? F1 F2வும் பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களா? சரி, அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாலே தெரியும். F1 ஹாரிசான்டலாகவும் F2ங்கிற ஃபோர்ஸை வெர்டிக்கலாகவும் எடுக்கிறோம். சூஸிங் I and J in their directions. இந்த டைரக்ஷனில் ஐயை எடுத்துக்கிறோம், இந்த டைரக்ஷனில் ஜேவை எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸை நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, F1ங்கிறது நத்திங் பட் F1 இன்ட்டு I வெக்டர், F2ங்கிற ஃபோர்ஸஸ் நத்திங் பட் F2 இன்ட்டு J வெக்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் F1 ப்ளஸ் F2 வெக்டர், அதை ரிசல்டன்ட் என்னன்னு பார்க்கணும். F1 இஸ் நத்திங் பட் F1I, F2 இஸ் நத்திங் பட் F2J, மாடுலஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் அந்த I கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் J கோஎஃபிஷியன்ட் F2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை மாதிரி tan theta ஆங்கிள் என்னது அப்படின்னா F2 வெக்டர் டிவைடட் பை F1 வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு F2 டிவைடட் பை F1 தான், வெக்டர் கிடையாது. F2 டிவைடட் பை F1 அப்படிங்கிறது தான். தேர்ஃபோர் தீட்டாங்கிறது என்னது அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் F2 டிவைடட் பை F1. இதுதான் மேக்னிடியூட் வேல்யூவும் ரிசல்டன்ட் வேல்யூவும். அப்போ ஃபஸ்ட்டு கராலரி என்னது அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஈக்குவலாக இருந்தால் எப்படிங்கிறது. ரெண்டாவது கராலரி ரெண்டு ஃபோர்ஸஸுமே பெர்பெண்டிகுலராக இருந்தால் எப்படி அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த ரெண்டு கராலரி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது அப்படின்னா, ரிசல்டன்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் இன்டூ காம்பனன்ட்ஸ். ஸோ கிவன் த ஃபோர்ஸஸ் F1 அண்ட் F2, அதனோட F1 F2ங்கிற ரெண்டு ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கான்வர்ஸாக F1 ப்ளஸ் F2ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. தென் F1 அண்ட் F2 ஆர் செட் டு பி காம்பனன்ட்ஸ் ஆஃப் F1 ப்ளஸ் F2. F1 ப்ளஸ் F2ங்கிறது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா F1 F2வும் காம்பனண்ட் ஆஃப் F1 ப்ளஸ் F2 அப்படின்ட்டு சொல்லலாம். சின்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் parallelograms can be formed with a given diagonal, a force can be resolved into two components. ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்ட்டாக நம்மளால் ரிசால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஸோ அப்போ அதை வச்சுட்டு வர புக் ஒர்க் என்னது அப்படின்னா, டு ரிசால்வ் எ ஃபோர்ஸ் இன்ட்டு காம்பனன்ட்ஸ் இன் டூ கிவன் டைரக்ஷன்ஸ். ஒரு ஃபோர்ஸ் எஃப்பை ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ண போகிறோம். சரி, let E1 and E2 be the unit vector in the given direction அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இருக்குதா E1 E2 அப்படிங்கிறது. ஸோ இந்த E1ம் E2வும் ரெண்டு ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு கிவன் டைரக்ஷனில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அது மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் எஃப் வெக்டர். இதுதான் எஃப் வெக்டர் அப்படின்னா, E1 எஃப் வெக்டரோட ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது, E2ங்கிறது பீட்டாங்கிற ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த E1 அண்ட் E2 டுகெதர் ஃபார்ம் என்ன ஆங்கிள்னா, இது ரெண்டும் சேர்ந்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வித் எஃப் வெக்டர் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? E1 E2வும் சேர்ந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, let E1 and E2 be the unit vector in the given direction. They make angle alpha and beta with F. Now F may be expressed as, அப்போ F வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரிசல்டண்ட்டை A into E1 cap ப்ளஸ் B into E2 cap அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, E1ஆல் நம்ம ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்னது கிடைக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A
E1 கேப் ப்ளஸ் பி E2 கேப் அப்படின்ட்டு இருந்தது. நம்ம இப்போ E1 வெக்டாரால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும். ஓகேவா? ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போது இந்த E1 கேப் இதனோட வேல்யூ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 0 ஆயிரும். இப்போது E1 கிராஸ் E2 பார்க்கணும். E1 கிராஸ் E2 நம்ம கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு போன வீடியோலேயே பார்த்துருந்தோம்ல. இது மாடுலஸ் ஆஃப் E1 மாடுலஸ் ஆஃப் E2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு என் கேப். ஏன்னா இங்கே ஆங்கிள் பிட்வீன் E1 E2 வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ E1 கிராஸ் E2 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி. பட் E1ம் E2வும் நமக்கு என்னென்னு தெரியும்னா யூனிட் வெக்டார் அப்படின்ட்டு தெரியும். அப்போ இதனோட வேல்யூ வந்து நம்ம 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். என்னங்கிறதும் வந்து நமக்கு யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆகிட்டதுனால இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாதிரி E1 கிராஸ் எஃப் இருக்குல்ல, E1 கிராஸ் எஃப் இருக்குல்ல, அப்போ E1 கிராஸ் எஃப்பை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் E1 மாடுலஸ் ஆஃப் எஃப் சைன் E1க்கும் எஃப்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு என் கேப் அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த E1 வந்து யூனிட் வெக்டருங்கிறதுனால இது 1. அப்போ E1 கிராஸ் எஃப்போட வேல்யூ வந்து எஃப் சைன் ஆல்ஃபா இன்ட்டு என் கேப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணோன்னா ரைட் சைடு வந்து நமக்கு எஃப் சைன் ஆல்ஃபா இன்ட்டு என் கேப் இஸ் ஈக்குவல் டு E1 கிராஸ் E1 வந்து 0 b E1 கிராஸ் E2 வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா. ஸோ அதுதான் வந்து இந்த வேல்யூ. ஓகேவா? வேர் n இஸ் த யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு போத் E1 அண்ட் E2. ஓகே, சரி. அப்போ இதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டருங்கிறதுனால ரெண்டு பக்கமும் வந்து கேன்சல் ஆயிரும். நமக்கு தேவை இந்த b. அப்போ இந்த சைனை வந்து இப்படி டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு b இஸ் ஈக்குவல் டு எஃப் சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா அடுத்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி E1ஆல் மல்டிபிள் பண்ண மாதிரி அடுத்தது வந்து நம்ம E2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ E2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னது இருந்தது, எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ E1 கேப் ப்ளஸ் பி E2 கேப் அப்படின்ட்டு இருந்துச்சு. இதை வந்து நம்ம E2ஆல் இப்படி மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ E2 கேப் கிராஸ் E2 கேப் கிராஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி தான். இப்போ E2க்கும் எஃப்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து நமக்கு பீட்டா அப்படின்ட்டு டயக்ராம்லேருந்து தெரியும். அப்போது E2 கிராஸ் எஃப் பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் E2 மாடுலஸ் ஆஃப் எஃப் சைன் பீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். E2 கிராஸ் E2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த E2 கிராஸ் E1 இருக்கா, அப்போ E2 கிராஸ் E1 பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் E2 மாடுலஸ் ஆஃப் E1 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு என் கேப் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது E2 கிராஸ் E1 இல்லை, அதை வந்து நம்ம E1 கிராஸ் E2ன்னு எழுதணும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். அதனால தான் நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது E2 கிராஸ் E1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E1 கிராஸ் E2. இந்த மைனஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மைனஸை நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடும் நம்ம மைனஸ் என் கேப் அப்படிங்கிறத வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடச்சிருக்குது, எஃப் சைன் பீட்டா இன்ட்டு என் கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு என் கேப். அகைன் இதில் இந்த ஏ வெக்டர் தேவைன்னா எஃப் சைன் பீட்டா டிவைடட் பை சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும்.
ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நம்ம எஃப் வெக்டாரில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். எஃப் வெக்டார் நம்ம என்ன வச்சுருந்தோம், ஏ வெக்டார் E1 கேப் ப்ளஸ் பி வெக்டார் இன்ட்டு E2 கேப் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஏ வெக்டாரோட வேல்யூ E1 கேப், இது பி வெக்டாரோட வேல்யூ E2 கேப் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா. சரி. So next, component of a force in a given direction. So given a force F and a direction specified by the unit vector E, the scalar quantity is F vector dot E cap அப்படின்ட்டு எழுதலாம். is the component of F in the direction of E. சரி, நெக்ஸ்ட் புக் ஒர்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டு எக்ஸ்பிரஸ் த ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் இன் எ பிளேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இன் டூ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபோர்ஸ் எஃப் acting in a plane in terms of two perpendicular directions. ஸோ ரெண்டு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் உள்ள ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு நம்மளோட கேபிட்டல் எஃப்பை வந்து டினோட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த புக் ஒர்க்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லெட் ஐ வெக்டர் அண்ட் ஜே வெக்டர் பி த டூ யூனிட் வெக்டர்ஸ் ஆக்டிங் இன் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ எஃப் வெக்டாரை வந்து நம்ம வந்து வெக்டர் அல்ஜிப்ரா கான்செப்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலான்னா, எஃப் டாட் I into I vector plus F dot J into J vector அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி இது 90 டிகிரி அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது நம்ம எஃப் டாட் ஐ வெக்டார் பார்த்தோன்னா ஐ வெக்டார் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், எஃப் டாட் ஐ இஸ் நத்திங் பட் f into 1 into cos alpha அப்படின்ட்டு எழுதிக்கலாம். j வெக்டார் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 90 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ எஃப் டாட் ஜேங்கிறது f into 1 into cos ஆஃப் 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது எல்லாமே வந்து வெக்டர் அல்ஜிப்ராவோட கான்செப்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ cos ஆஃப் 90 மைனஸ் தீட்டா வந்து நமக்கு sin தீட்டா அப்படின்ட்டு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம sin ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போ நமக்கு எஃப் வெக்டாருக்கு ஆன்சர் எஃப் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ ப்ளஸ் எஃப் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஐயும் ஜேவும் தானே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அதனோட ஆங்கிளையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் ஃபோர்ஸை, இந்த மாதிரி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. இதுதான் வந்து நமக்கு இந்த புக் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் புக் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q is R if Q is doubled or is doubled. If Q is reversed or is doubled, then show that P is to Q is to R equal to root 2, root 3, root 2 அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. சரி, மேக்னிடியூட் ஆஃப் த த்ரீ ஃபோர்ஸஸை வந்து PQR அப்படின்ட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்னிடியூடுக்கு நமக்கு ஃபார்முலா உண்டு. ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஸ்டாட்டிக்ஸ் பை வெங்கட்ராமன் அவங்க புக்கில் வந்து இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நீங்கள் படிக்கலைன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸுக்கு ஃபார்முலா P² + Q² + 2PQ cos ஆல்ஃபா. ஓகேவா. அதை தான் நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு P² + Q² 2PQ cos alpha is equal to R² அப்படின்ட்டு. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, Q வந்து டபுள்டுனா R வந்து டபுள்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களா. அப்போது P² அப்படியே இருக்கட்டும், Q வந்து டபுள் ஆகுது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 2Q அப்படின்ட்டு ஆகுது. ஓகேவா. ப்ளஸ் 2P into 2Q cos alpha is equal to, இந்த கேஸில் ஆரும் டபுள்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் P² + 4Q² + 4PQ cos alpha is equal to 4R² அப்படின்ட்டு
கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஃப் q இஸ் ரிவர்ஸ்டுனா r வந்து டபுள்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து மைனஸ் ஆகிறது. ஸோ q வந்து மைனஸ் q அப்படின்ட்டு ஆகும் ரிவர்ஸ்னா. ஓகேவா? minus q cos alpha is equal to, இந்த கேஸ்லேயும் r வந்து டபுள்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ p ஸ்கொயர் q மைனஸ் q ஸ்கொயர்னாலும் q ஸ்கொயர் தான், மைனஸ் 2pq cos alpha is equal to 4r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்குது. இதை தான் வந்து நம்ம 3 ஈக்குவேஷன்ஸாக வச்சுருக்கோம். p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos alpha ஈக்குவல் டு r ஸ்கொயர், p ஸ்கொயர் ப்ளஸ் 4pq ஸ்கொயர் ப்ளஸ் 4pq cos alpha ஈக்குவல் டு 4r ஸ்கொயருங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் 2pq cos alpha ஈக்குவல் டு 4r ஸ்கொயருங்கிறது வந்து மூணாவது ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்படி 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணி க்யூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இந்த 2pqவும் இதுவும் வந்து கேன்சல் ஆயிருமா? இது கேன்சல் ஆச்சுன்னா 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு 5r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? அதை மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். மூணாவது ஈக்குவேஷனை வந்து நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ p ஸ்கொயர் 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2q ஸ்கொயர் மைனஸ் 4pq cos alpha ஈக்குவல் டு 8r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படியே ஆட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் 4pq கேன்சல் ஆயிரும். 2 + 1 3p ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 2 6q ஸ்கொயர் ஈக்குவல் டு 12r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இதை 3 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் தான் நம்ம சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் 2q ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2p மைனஸ் p வந்து p ஸ்கொயர், 5 மைனஸ் 4 வந்து 1. அப்போ p ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயருங்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா அப்போ 2r ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5r ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5r ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர்னு போட்டோன்னா 3r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 3r ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போ q ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 3/2r ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ நமக்கு தேவையான ரேஷியோ வந்து p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் தான். p ஸ்கொயருக்கு பதிலாக வந்து நம்ம r ஸ்கொயர் போட்டுக்கலாம். q ஸ்கொயருக்கு பதிலாக 3/2r ஸ்கொயர் போட்டுக்கலாம். r ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த r கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 3/2 1ன்னு வரும். 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா 2:3:2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரிக்வயர்டு ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா the magnitude of the resultant of the forces F1 and F2 acting on a particle is equal to the magnitude of F1. When the first force is doubled, show that the new resultant is perpendicular to F2 அப்படின்ட்டு. ஸோ the magnitude of the two forces F1 and F2 is equal to magnitude of F1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. when the first force is doubled அப்படின்னா இதனோட நியூ ரிசல்டன்ட் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா இது பெர்பெண்டிகுலர் டு F2 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் போகுதுன்னா 2F1 + F2
டாட் F2 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். இது வந்து பெர்பெண்டிகுலர்னு ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை தான் இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். 2F1 + F2 டாட் F2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. சரி, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? F1 + F2 ஈக்குவல் டு F1 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட மேக்னிடியூடு வேல்யூ பார்த்தோன்னா F1 + F2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F1. ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா F1 + F2 டாட் F1 + F2 ஈக்குவல் டு F1 டாட் F1 அப்படின்ட்டு எழுத முடியும். இந்த சைடு மல்டிபிள் பண்ணால் F1 டாட் F2, F1 டாட் F1, F1 டாட் F2, F2 டாட் F1, F2 டாட் F2 ஈக்குவல் டு F1 டாட் F1 அப்படின்ட்டு எழுத முடியும். ரெண்டு பக்கமும் F1ங்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு 2F1 F2 ரெண்டுமே சேம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு 2F1 டாட் F2 ப்ளஸ் F2 டாட் F2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ F2வை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பொதுவாக எடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருச்சுன்னா 2F1 + F2 டாட் F2 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 2 forces of equal magnitude act on a particle and they include an angle theta. If one of them is halved, angle between the other and the original resultant is bisected by the new resultant, show that theta equal to 120 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் ஈக்குவல் மேக்னிடியூடு தான். அதுக்கு டீட்டாங்கிற ஆங்கிள் வந்து இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஹாஃப் ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த அதர் வந்து அந்த ஒரிஜினல் ரிசல்டன்ட் இஸ் பைசெக்டட் பை த நியூ ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ OA OBங்கிறது தான் ரெண்டு ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் எடுத்துருக்கிறதுனால C அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்மளாக எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பேரலோகிராமாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா நம்ம பேரலோகிராமில் அப்ளை பண்ணலாம். அப்போது OACBங்கிறது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஓகேவா? சரி, பேரலோகிராமை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஈக்குவல் மேக்னிடியூட்னு நமக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்லேயே. OAவையும் OBயும் வந்து ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்ட்டு. OA ஈக்குவல் டு OB. அதை மாதிரி OC பைசெக்ஸ் ஆங்கிள் AOB அப்படிங்கிறதும் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த OCங்கிறது வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த OBயில் ஒரு மிட் பாயிண்ட் வந்து B' அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம். சச் தட் நம்ம இந்த பேரலோகிராமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது மேலே உள்ளது வந்து ஒரு பேரலோகிராம், கீழே உள்ளது வந்து ஒரு பேரலோகிராம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் நம்ம ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட் படி என்ன சொல்லலாம் அப்படின்னா OA/OC இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ல முடியும்? AC' டிவைடட் பை C' அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு இதுலேருந்து OA/OC ஈக்குவல் டு 1 அப்படின்னா OA ஈக்குவல் டு OC அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே OA ஈக்குவல் டு OB அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லிட முடியும். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் அதனோட கான்செப்ட் அப்ளை பண்ணோன்னா ஆங்கிள் AOC வந்து 60 டிகிரி. அதனால ஆங்கிள் AOPங்கிறது வந்து 120 டிகிரி அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தீட்டாவோட ஒரு வேல்யூ வந்து நம்ம 120 டிகிரி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 3 ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.